பேஸ். அண்ட் இப்போ நமக்கு நெட் அண்ட் செட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம மேக்ஸ் அப்படின்னோடனே ரொம்ப பெரிய ஃபார்முலாஸ், நம்ம கேல்குலஸ் அது இதுன்னா சொல்லி நம்ம படிக்க போவது இல்லை. நம்ம படிக்க போவது நமக்கு கொடுத்துருக்க டாபிக் எதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்த் டு டென்த் கூட சொல்ல முடியாது, எயித்து வரை தான் நமக்கு. ஐ மீன் எயித்து வரை நம்ம ஸ்டேட் போர்ட்லயோ மெட்ரிகுலேஷன்லயோ என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணிட்டு இந்த நெட் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம அப்பியர் ஆக போறோம். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், சிம்பிளான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நெட் அண்ட் செட் பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ அது ஒன்று நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒன்லி திங் இஸ் தட் வி ஹவ் டு ப்ராக்டிஸ் மோர். ஸோ ப்ராக்டிஸ் எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட கால்குலேஷன் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு கான்செப்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஐ மீன் நெட் அண்ட் செட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் என்ன வேர்ட் சொல்லலாம் அப்படின்னா ட்ரிக்கியா இருக்கும். ஸோ அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃபிகல்ட் அண்ட் ட்ரிக்கி. ஸோ டிஃபிகல்ட் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயமா இருக்கும். ஆனால் ட்ரிக்கி அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம், பட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வில் பி ஏபிள் டு ஆன்சர் எனி டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ அதுதான் வந்து பேசிக். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், இந்த ரெண்டு தான் வந்து கீ டு கிராக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட். ஓகே. ஸோ நெட் செட்ல நமக்கு 2 யூனிட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் as well as யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ இது ரெண்டுமே மேக்ஸ் பேசிஸா உள்ள 2 யூனிட். அண்ட் இந்த மேக்ஸ் பேசிஸ்ல உள்ளதுல ஒரு நல்ல நமக்கு பெனிஃபிஷியல் திங்க் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மிச்ச கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றப்போ நமக்கு வந்துட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சரா அப்படின்றது அஷ்யூர்டா நமக்கு தெரியாது. ஆனா இந்த 2 யூனிட்ல இருந்து நம்ம அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்றது நமக்கு ஷியோரா தெரியும். ஸோ ஒரு 20 மார்க்ஸை நம்ம வந்து அஷ்யூர்டா அடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரலாம். ஸோ இந்த 2 யூனிட்ஸ் நம்ம தரவா கவர் பண்றது மூலமா வில் பி ஏபிள் டு கெயின் 20 மார்க்ஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மினிமம் ஆஃப் 1 கொஸ்டின் டு மேக்ஸிமம் ஆஃப் 7 கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து மட்டும், பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 5ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப கான்செப்ட் பேஸ்டா இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 1 இல்லை 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேற டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டிஐல கேட்குறாங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸுமே வந்து மோஸ்ட்லி கால்குலேஷன் இன்வால்வ் பண்ற மாதிரி இருக்கும். டிஐல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். கால்குலேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகே. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு தெரியாத கான்செப்ட்லாம் இல்லை. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட் when the selling price is higher than cost price, then it is profit. எஸ், சூப்பர். ஸோ நம்ம வாங்கக்கூடிய விலையை விட விற்கக்கூடிய விலை ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட், லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை நான் 125 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு 25 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா லாபம் கிடைக்கும். வேற லாஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இட் இஸ் நஷ்டம். ஓகே. ஸோ அதே இதை நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 75 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு 25 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா நஷ்டமாகும். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ பார்த்தோன்னே பயங்கரம்லாம் வேண்டாம், ஐயோ ஃபார்முலாலாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். ஈவன் நம்ம ஃபார்முலா மறந்தா கூட அந்த டயத்துல ஜஸ்ட் அந்த கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்தது அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ரைட் திஸ் ஃபார்முலா. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின். ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அல்லனா கெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே இட் ரெஃபர்ஸ் டு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ இங்க எஸ்பி அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ், அதாவது நம்ம விற்கக்கூடிய விலை. சிபி அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலை. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட்டுக்குள்ள ஃபார்முலா, எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே விற்கிற விலை ஜாஸ்தியா இருக்கும், வாங்கின விலை கம்மியா இருக்கும். அண்ட் லாஸ் ஓட ஃபார்முலா பார்த்தோம்னா சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்கின விலை கூட இருக்கும், விற்கிற விலை கம்மியான விலைக்கு விற்றுருக்கும், அப்போ நஷ்டமாகும். ஓகே, ஸோ லாஸ் சிபி மைனஸ் எஸ்பி. அண்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மெயினாக கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு குவான்டிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100 நம்ம மெஷர் பண்றது தான் வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ 15% அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 15% ஆஃப் 100 அப்படின்னு சொன்னோம்னா 100ல 15% அர்த்தம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 15 டிவைடட் பை 100 இன்டூ 100 அப்படின்னு போடுவோம். ஸோ இதோட கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 15. ஸோ 100ல 15%ன்றது 15 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பர்சன்டேஜ் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க, எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஸோ இந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ இதே இதுதான் டிவைடட் பை சிபி. எப்பவுமே பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருந்தாலும் சரி, லாஸ் பர்சன்டேஜா இருந்தாலும் சரி, கால்குலேட் பண்றப்போ கீழே என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா சிபி தான் வரும். ஸோ எப்பவுமே நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் கால்குலேட் பண்றப்போ எதை பேஸா வச்சு ஆர் எதை ஸ்டாண்டர்டா வச்சு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் ஸ்டாண்டர்டா வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சம்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட், ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலாஸ் தான், நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலாஸ் தான். ஸோ சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எஸ்பிஓ சிபிஓ கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சிபியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ்பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே எஸ்பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலால டினாமினேட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா வெறுமனா 100 தான் இருக்கும். அண்ட் எஸ்பி கண்டுபிடிக்கிறப்போ இந்த சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல சிபி வரும். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சின்னதா ட்ரிக்ஸ் மாதிரி சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ எஸ்பி கண்டுபிடிக்கிறப்போ எப்பவுமே டினாமினேட்டர் 100 இருக்கும் இன்டூ சிபி, அதாவது எந்த டேர்ம் நம்ம கையில இருக்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா அதை ப்ளஸ் பண்ணுவோம், லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ராஃபிட் அப்படின்னா ப்ளஸ், லாஸ் அப்படின்னா மைனஸ். ஸோ இங்கே பாருங்க, எஸ்பி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருந்தால் ப்ளஸ் பண்ணியிருக்கோம், எஸ்பி கண்டுபிடிக்கல லாஸ் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சிபி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே என்ன வரும் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நம்பர் வரும், அதாவது 100 + சம்திங் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவேன். ஸோ சிபி கண்டுபிடிக்கல கீழே வந்து 100 விட ஜாஸ்தியாக ஏதோ ஒன்று வரும். ஸோ 100 + C% அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா, 100 டிவைடட் பை 100 + C% இன்டூ எஸ்பி. அதே மாதிரி லாஸ் இருந்தது, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம், 100ல இருந்து இந்த லாஸ் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட், ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம் எனக்கு ஸ்க்ரீன் தெரியலையே மேம். மீதி எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா?
Yes, Yes, ma'am. ma'am. Visible. மேம் அப்ப நீங்க அதை பிரிண்ட் பண்ணணும் மேம். என்னோட நேம் வச்சு ஒரு ஐகான் தெரியும். ஸோ அதை பின் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see the screen. Okay, ma'am. Okay. Okay. So first question பாருங்க. A person buys a book for rupees 200 and sells it for 225. What will be his gain percentage? Okay. So gain percentage again already சொன்னதுதான். gain அப்படின்னாலும் it is nothing but profit. Okay. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 200 அப்படின்றது என்னது? A person buys a book for 200. அப்ப இந்த 200 என்னது? SPயா CPயா? CP. CP. Super. Okay. So வாங்குற விலை it is CP and sells it for 225. அப்ப இந்த 225 அப்படின்றது SP. இல்லையா? Selling price. Yes, super. Selling price. CP எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 கொடுத்திருக்காங்க. SP எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 225 கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க தான் எனக்கு ஃபார்முலா சொல்ல போறீங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். SP minus CP by CP into 100. 100. SP minus CP by CP into 100. Okay. So SP already it is given, we know 225 அதுதான் SP and the CP is 200 divided by CP which is again 200 into 100. So profit percentage என்ன வரும்? 225 minus 200 will be 25 by 200 into 100. இதுல 0 cancel பண்ணிடலாம். So profit percentage என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 25 by 2. Yes. 12.5%. Okay. So simple sum தான். இந்த அளவுக்கு சிம்பிளா இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல கேட்கறது இல்ல. மேபி செட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கலாம் நெட்டை விட. பட் தென் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கு. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த சம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுல ஒண்ணுமே இல்லை. சிபி கொடுத்துட்டாங்க, எஸ்பி கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்டூ 100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ அதில் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 12.5 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். செகண்ட் சம் பாருங்க. A gold ring is sold for 14,500 at a loss of 20%. What is the cost price of the gold ring? இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? A gold ring is sold for rupees 14,500. So இந்த 14,500 அப்படின்றது எஸ்பி. லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி கோல்ட் ரிங் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஸோ எஸ்பி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 14,500 அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 20%. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இன்கேஸ் லாஸ் பர்சன்டேஜ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு சிபி இல்லைனா எஸ்பி வந்து நம்மகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் ஸ்லைட்ல இருந்த ஃபார்முலாவா இருக்கும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ்க்குள்ள ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். 100 by 100 ஃபார்முலா சிபிக்குள்ள 100 by 100 minus L 100 into minus 100. சூப்பர். 100 divided by 100 minus L percentage into SP. ஓகே. ஸோ சிபி தான் வேணும், எஸ்பி நம்மகிட்ட இருக்கிறதுனால இன்டூ எஸ்பி. ஓகே. இப்போ அப்படியே நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை உள்ள என்டர் பண்ணணும். லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 20. 20. Okay. And selling price is 14,500. So 100 divided by 80 into 14,500. So cancel பண்ணி காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
18,125. Yes, it is 18,125. Okay. 120. ஸோ கால்குலேஷன் ஒரு சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இட் வில் பி வெரி ஸ்பீடி. பட் ஒரு சில பேர் நம்ம கொடுக்குற டைமுக்குள்ள கால்குலேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். வித் ப்ராக்டிஸ் யுவர் கால்குலேஷன் ஸ்பீட் வில் இம்ப்ரூவ். ஓகே. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பி கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, சிபி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படியே டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி சிபியோட வேல்யூ 18125 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நெட் செட் பொறுத்த வரைக்கும் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருந்தால் நான் வந்து இது பண்ண இந்த பர்டிகுலர் டிப் நான் சொல்ல மாட்டேன். பட் தென் நெட் செட் பொறுத்த வரைக்கும் நமக்கு we will have plenty of time to appear for paper 1. ஸோ அதனால கால்குலேஷன்ஸ் பண்ணுறப்ப எப்போவுமே சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள் இல்லைன்னா 3 டேபிள் இது வச்சு கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹையர் டேபிள்ஸ் நமக்கு தெரியாதுன்னு இல்லை, 8 டேபிளோ 12 டேபிளோ கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் தென் நம்மளோட மைண்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல ராங்கா இன்டர்பிரட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதனால எப்பவுமே சிம்பிளான டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும், ஆனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே. மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். Example number 3. A woman bought eggs at rupees 30 per dozen. Bought eggs at 30 per dozen. The selling price for 100 eggs so as to gain 12% will be. Okay. So ஒரு women இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 எக்ஸை சாரி 30 ரூபாய்க்கு ஒரு டசன் எக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு டசன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 12. 12. ஓகே. ஸோ 12 எக்ஸை 30 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100 எக்ஸுக்கான எஸ்பி கேட்குறாங்க. எஸ்பி ஃபார் 100 எக்ஸ் கேட்குறாங்க அட் 12% கெயின். ஸோ ப்ராஃபிட் வந்து 12% வேணும். அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு 100 எக்ஸை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிபி பாட் எக்ஸ். ஓகே. ஸோ சிபி ஃபார் 12 எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 இல்லையா? அப்போ சிபி ஃபார் 1 எக், ஏன்னா நமக்கு 100 எக்ஸ் வேணும். இன்கேஸ் வந்து இங்கே 96 இல்லை 36 இல்லை 12ஓட ஏதோ ஒரு மல்டிபிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து இது வந்து 100ல இருக்கு. அதனால நம்ம 1 எக்குக்கான ரேட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், சிபியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 1 எக் எவ்வளோ இருக்கும்? 2.50. சூப்பர், 2.50. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணீங்க? 30 divided by 12. ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 1 எக் அப்படின்னா 30 divided by 12. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நான் 5 பேனாவை 5 பென்ஸை வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா ஒரு பெண்ணோட ரேட் எவ்வளவா இருக்கும்? 2 rupees. 2 rupees இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2 rupees எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 10 divided by 5 போட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 12 எக்ஸுக்கான காஸ்ட் ப்ரைஸ் 30 அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ 1 எக்ஸுக்கான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 30 divided by 12 which is 2.5. ஓகே. இப்போ நமக்கு 1 எக்ஸானது கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம செல்லிங் ப்ரைஸ் எத்தனை எக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா 100 எக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100 எக்ஸ்ன்னு பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 100 எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2.50 into 100. Okay. So 250. 2.5 into 100 which will be 250. Okay. இப்போ நமக்கு இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்பி என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்பி கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
100 plus profit percentage ஓகே 100 plus profit percentage divided by by 100 into CP. ஓகே ஸோ CP. இதுதான் வந்து ஃபார்முலா 100 plus profit percentage by 100 into CP. ஸோ 100 plus profit percentage எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12. 12 divided by 100 into CP பார்த்தோம்னா இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 100x கானது 250. இங்க எழுதுறேன். இத 112 divided by 100 into 250. கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். $80. Yes, super. The cost price, I mean selling price for 100x will be 280. 280. Yes. 280. இதுல அதே கான்செப்ட் அதே ஃபார்முலா தான். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து பெர் டசன் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 rupees பெர் டசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 100x என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். மேம் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் போறீங்கன்னா கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் டவுட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே 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 மேம். இப்போ போன சம் புரிஞ்சுதா? அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? Could you repeat again மேம்? ஓகே, ஸோ இதுல கொஸ்டின் பாருங்க. விமன் பாட் எக்ஸாக்ட் ₹30 பெர் டசன், அதாவது ஒரு டசன் எக்ஸை 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு டசன் அப்படின்றது 12 நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ 30 எக்ஸை 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு எக்கோட காஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க நான் சொன்னதுதான். ஸோ 5 பெண்ணை 10 ரூபாய்க்கு வாங்குவோம்னா ஒரு பெண்ணோட ரேட் வந்து 2 ரூபாய். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா 10 டிவைடட் பை 5ன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி 30 டிவைடட் பை 12 போட்டோம்னா 1 எக்கான காஸ்ட் வருது, விச் இஸ் 2.5. இந்த இதை வச்சுட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 100x கண்டுபிடிக்கிறோம். ஏன் கண்டுபிடிக்கிறோம்? இங்க வந்து அவங்க செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 100x கேட்டிருக்காங்க. ஸோ 100x தான் நமக்கு குவான்டிட்டி. அதனால சிபி ஃபார் 1 செகண்ட் சாரி சிபி ஃபார் 100x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து 250 அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறமா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 100 plus ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 into சிபி. இதுல அப்படியே டேட்டா சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணி we are getting the selling price as 280. Okay, I am moving on to the next one. இதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸ்டாண்டர்டா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. A vendor marks all his goods at 50% above the cost price and then offers a discount of 25% on the marked prices. What is his profit on the sale? இப்போ இங்க ரெண்டு கான்செப்ட் புதுசா இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா மார்க்ட் ப்ரைஸஸ், மார்க்டு ப்ரைஸ், இன்னொன்னு டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை எடுக்கோம் அப்படின்னா அதுல எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 100 ரூபாய் போட்டிருக்காங்க. வித் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 90 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பொருளோட விலை 100 ரூபா தான் இருக்கும். ஆனா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 120 ரூபா அப்படின்னு விலை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 20% நாங்க டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயா அதாவது ஐ மீன் 100 ரூபாய்க்கு அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒரு ஸ்கேம் தான். நம்ம ஒரு பொருளை வாங்குறப்ப இதுல ஆஃபர் இருக்கு, இது வாங்கினா நமக்கு மணி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை போய் வாங்குவோம். பட் தென் இது எல்லாமே வந்துட்டு சின்ன கால்குலேஷன் தான். அதிகமா விலையை மார்க் பண்ணி அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதே விலையை தான் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. இந்த கான்செப்ட் தான். இந்த கொஸ்டின்ல பாருங்க,
vendor marks all his goods at 50% above the cost price. ஸோ அவர் வாங்கின விலையை விட 50% above என்ன பண்றாரு அப்படின்னா இந்த எம்டி மார்க்டு பிரைஸ் வந்து மார்க் பண்றாரு. அண்ட் தென் ஆஃபர்ஸ் a discount of 25% on the marked prices. ஸோ எம்டில இருந்து 25% என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் ஆன் தி சேல்ஸ்? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன? இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த டேட்டாவுமே இல்லை, அதாவது காஸ்ட் ப்ரைஸும் கொடுக்கல, மார்க்டு ப்ரைஸும் கொடுக்கல, டிஸ்கவுண்ட் என்ன, எந்த குவான்டிட்டியுமே கொடுக்கல, எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி எந்த குவான்டிட்டியும் கொடுக்காத சம்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கோ அதை வந்து 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு இது தெரியும். ஸோ பர்சன்டேஜ் வச்சு இருந்தது, எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னா பேஸ் எதுவோ அதை நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல லெட் காஸ்ட் பிரைஸ் பி 100. ஓகே, vendor marks all his goods at 50% above the cost price. ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து 100 இருக்கு. அப்ப எம்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபியை விட 50% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100ல 50% எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 50% ஆஃப் 100 இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 50 டிவைடட் பை 100 இன்டூ 100. இட் வில் பி 50. ஓகே, ஸோ மார்க்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னா 50% above தி காஸ்ட் பிரைஸ், அதாவது காஸ்ட் பிரைஸை விட 50% அதிகமா இருக்கு, பிளஸ் பண்ணணும். அப்ப 50% ஆஃப் 100 எவ்வளவு அப்படின்னா 50. அப்ப என்ன பண்ணணும், மார்க்டு பிரைஸுக்கு 100 பிளஸ் இந்த 50. ஸோ இட் வில் பி 150. இதுதான் வந்து மார்க்டு பிரைஸ். இப்போ மார்க்டு பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அண்ட் தென் ஆஃபர்ஸ் a discount of 25% on the marked prices. ஸோ எம்பில இருந்து சாரி ஓகே, ஸோ எம்பில இருந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 115 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 25 டிவைடட் பை 100 இன்டூ 150. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேம் 37.50ல வந்த மாதிரி இருக்கு. எதுல மேம்? ஐ மீன் டிஸ்கவுண்ட் சொல்றீங்களா வேல்யூ? ஆமா, டிஸ்கவுண்ட் மேம். எஸ் நமக்கு ரைட் தான். ஆன்சர் எதுவும் அதுல இல்லையே மேம், அந்த நம்பர் ஆன்சர் இல்ல இல்லையேமா? இல்ல, நம்ம இன்னும் ஆன்சருக்கு வரல மேம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஓகே மேம், ஓகே மேம், ஓகே. டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 25% ஆஃப் 150 வந்து 37.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மார்க்டு பிரைஸ் 150 ரூபாய், அதுல 37.5 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கணும்? 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், டிஸ்கவுண்ட்ல நமக்கு 20 ரூபாய் கழிக்காங்க அப்படின்னா நம்ம அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவோம்? 80 ரூபீஸ்க்கு வாங்குவோம் இல்லையா? 100 ரூபாய்க்கு அந்த மார்க்டு பிரைஸ் இருக்கு, 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா நம்ம அந்த பொருளை 80 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருப்போம், அப்படிதானே? ஸோ இதை மைனஸ் பண்ணணும். ஸோ எஃபி இஸ் ஈக்குவல் டு இந்த மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் which is 150 minus 37.5. ஸோ செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். $112.50. 112.5. ஓகே, செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் தி ப்ராஃபிட் ஆன் தி சேல்ஸ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா சிபி தேவை, எஸ்பி தேவை,
அது ரெண்டு தான் வந்து மெயினான டேட்டா. ஓகே, ஸோ நம்மகிட்ட சிபி எவ்வளோன்னு இருக்கு அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கோம் 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். எஸ்பி என்னன்னு இருக்கு அப்படின்னா 112.5ன்னு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதே ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்குள்ள ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். Profit percentage is equal to SP minus CP by CP into 100. சூப்பர். எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்டூ 100. ஸோ எஸ்பி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க இருக்கு இல்லையா 112.5 மைனஸ் சிபி நம்ம அசியூம் 100 பண்ணிருக்கோம் 100 அப்படின்னு. 100 divided by 100 into 100. ஓகே சூப்பர். ஸோ இந்த 100 and 100 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். 12.50. ஓகே 12.5%. Okay, 12.50%. So option A is the right answer. Okay. So இங்க ஒன்றும் இல்லை, ஒரு வெண்டார் வந்துட்டு மார்க் பிரைஸ் எவ்வளவு வைக்கிறாருன்னா காஸ்ட் பிரைஸை விட 50% அதிகமா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுல சிபியை 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து மார்க் பிரைஸ் வந்து 50% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% ஆஃப் 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும், அது 50. ஸோ அதை இந்த சிபி கூட ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து மார்க் பிரைஸ். ஸோ 150 ரூபா மார்க் பிரைஸ்னு கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுக்குறாங்க. அப்போ 25% ஆஃப் 150 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது வந்து 37.5. ஸோ டிஸ்கவுண்ட்டை அந்த மார்க் பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா we are getting the value as 112.5. ஸோ எஸ்பியும் இருக்கு சிபியும் இருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்குள்ள ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 12.50ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, I'm just moving on to the next sum. ஸோ இந்த சம் பாருங்க, அகேன் டேட்டா இல்லாத ஒரு சம். வாட் இஸ் தி ஆக்சுவல் ப்ராஃபிட் when the profit on selling price is 25%? What is the actual profit when the profit on selling price is 25%? Okay, so selling price இப்போ எப்படி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சம்மை வந்து வேற ஒரு நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் வித்திருக்கிறது வந்து 200 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஓகே, 200 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு 50 செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து 50% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு? 100. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்து எனக்கு 100. 200 ரூபாய்க்கு நான் வித்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ரூபாய்க்கு அதை வாங்கியிருப்பேன்? 100. சூப்பர், 100 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கியிருப்பேன். ஓகே, இந்த டேட்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 50% அப்படின்ற இந்த டேட்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸை பேஸா வச்சு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுதான் அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருவோம். பட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றது தான் கொஸ்டின். ஸோ இதுதான் கான்செப்ட். நவ் வில் கம் ஹியர். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 25% ஆன் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேட்டாவுமே இல்லை, செல்லிங் ப்ரைஸை வச்சு தான் சம் நகருது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெட் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 25%. அதாவது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் 100. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? 25 டிவைடட் பை 100 இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 25. சூப்பர், 25. ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் 100ன்னு இருக்கு, ப்ராஃபிட் 25ன்னு இருக்கு. அப்போ சிபி என்னது? காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 75. சூப்பர், 75. ஓகே, ஸோ இது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா இதுதான். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஓகே,
இப்போ இதுல ப்ராஃபிட் நமக்கு 25ன்னு தெரியும், இஸ் ஈக்குவல் டு எஸ்பி 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் மைனஸ் சிபி. இதை வச்சுட்டு நம்ம சிபி கண்டுபிடிச்சோம்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 75ன்னு வரும். இந்த சிபி இங்க கொண்டு போயிட்டோம்னா சிபி ஐ மீன் மைனஸ் சிபி பிளஸ் சிபி ஆயிடும். இங்க 25 இருக்குது, இந்த அங்க வரப்போ மைனஸ் ஆகும். ஸோ 100 மைனஸ் 25ன்னு இருக்கும். ஸோ விச் வில் பி 75. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 75ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்வல் ஃபார்முலா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். SP minus CP by CP into 100. Super. SP minus CP by CP into 100. ஸோ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். SP வந்து 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். CP எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 75. 75. ஓகே. டிவைடட் பை 75 into 100. 33.33%. 33.33%. ஸோ இங்கே எப்படி வரும்னா 25 by 75 into 100ன்னு வரும். ஸோ 125 இது 3 டைம்ஸ் வரும். ஸோ 100 by 3 அப்படின்னு இருக்கும். த ஆன்சர் வில் பி 33.33%. ஸோ நம்மகிட்ட டைம் ஜாஸ்தி இல்லை, அதனால நான் கேல்குலேஷன் எல்லாரும் பண்ற அளவுக்கான டைம் கொடுக்கல. இதை கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 33.33 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அகைன் நான் சொல்றதுதான், பர்சன்டேஜ் மட்டும் இருக்கு, டேட்டா எதுவுமே இல்லைன்னா எந்த டேட்டாவை வச்சு கொஸ்டின் நகருதோ அதை 100ன்னு அசியூம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா எஸ்பி இங்க 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25% ஆஃப் எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 25% ஆஃப் 100 அது வந்து 25 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்மகிட்ட எஸ்பி இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஸோ சிபி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 75 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மகிட்ட கேட்குறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்குள்ள ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்டூ 100. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி we are arriving at the profit percentage of 33.33%. ஓகே. ஸோ பார்க்குறப்போ புரியாத மாதிரி இருக்கும். இதே மாதிரியான கொஸ்டின் நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ண கான்செப்ட் நல்ல மைண்டில் தரவாக கேப்சர் ஆகிட்டு அப்படின்னா இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். சாரி. ஓகே. இந்த சம் பாருங்க. If an article is sold for rupees 178 at a loss of 11%, what would be its selling price in order to earn a profit of 11%? So question first புரிஞ்சுக்கணும். ஸோ மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா கொஸ்டினை 1க்கு 3 தடவை ரீட் பண்ணுங்க. அப்படின்னா அதுல கேட்டுக்கக்கூடியது என்ன அப்படின்றது தெளிவா புரியும். நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னே தெரியாம கேல்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டென்ஷன் ஆயிடும், அதை ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ 3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியும். ஸோ இங்க பாருங்க, இப்போ ஆர்டிகிள் சோல்டு ஃபார் rupees 178. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்பி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 178 இல்லையா? at a loss of 11%. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 11% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் would be its selling price in order to earn a profit of 11%? ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஐ மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதை நான் வந்து 90 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 10 rupees. 10 rupees லாஸ் ஆகுது. இப்போ நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து 10 ரூபா ப்ராஃபிட் வேணும். அப்போ நான் அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்கணும்? 110 ரூபாய்க்கு விற்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும்? 10 ரூபாய். இதே கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொருளை 178 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க.
அப்போ எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுன்னா 11% ஆயிடுச்சு. அதே பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருந்தா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 11% இருந்திருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஸோ எஸ்பி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 178 கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? சிபி கண்டுபிடிக்கலாம். சிபி கண்டுபிடிக்கலாம். சூப்பர். ஸோ சிபி கண்டுபிடிக்கலாம். சிபியோட ஃபார்முலா சொல்லுங்க. லாஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு 100 by 100 minus loss into SP. Super. 100 divided by 100 minus last percentage. எப்பவுமே லாஸ்ட்னா மைனஸ் இன்டூ எஸ். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதுல நம்ம இருக்க டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11. ஓகே, இன்டூ எஸ்பி இஸ் 178. ஸோ சிபி எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். எஸ்பிக்கு எவ்வளோ? 200. சூப்பர், 200. 1 second. ஓகே, ஸோ சிபி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 200ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ சிபி இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எஸ்பி வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 11. ஓகே, இதுதான் நமக்கு வேணும். இப்போ நமக்கு சிபி இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. எஸ்பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எஸ்பிக்குள்ள ஃபார்முலா சொல்லுங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் SP is equal to 100 plus profit percentage divided by 100 into CP. 100 plus profit percentage Profit percentage by 100 into CP. 100 plus profit percentage எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 11 கொடுத்திருக்காங்க. divided by 100 into CP எவ்வளவு 200. 200. Super. So SP எவ்வளவு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 222. Super. It is 222. Okay. ஸோ சிம்பிளான கேல்குலேஷன்ஸ் தான். மேலே எவ்வளோ வரும் அப்படின்னா 111 வரும், டிவைடட் பை இங்க 100, இங்க 200. ஸோ இங்கேயே வந்து என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 111 இன்டூ 2 வந்திருக்கும், விச் இஸ் 222. மேம் ஒரு டவுட், எஸ் மேம். அங்க சிபி ஃபார்முலா தான் வரும், அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இத சிபி ஃபார்முலா வச்சு? புரியல மேம், என்ன சொல்றீங்க? இப்போ எஸ்பி ஒரு ஃபார்முலா சொன்னீங்கல்ல, அங்க சிபி இஸ் ஈக்குவல் டு 100 by 100 minus L% இருக்குல்ல, அது அது எப்படி சொன்னீங்க? அந்த சிபி ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இந்த ஃபார்முலா தான் எப்படி யூஸ் பண்ணணும்னு எப்படி சொல்றீங்கன்னு சொல்றீங்களா, கேக்குறீங்களா? இல்ல, ஆமா மேம், அது எப்படி, அதுதான் இப்போ எஸ்பி தான் நமக்கு கண்டுபிடிக்குன்னு தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் இந்த சிபி தான் கண்டுபிடிக்கும், அந்த இந்த ஃபார்முலா தான் இதுக்கு வரும் அப்படின்னு எப்படி சொன்னீங்க? மத்த சமக்கு எனக்கு புரிஞ்சுது, இதுக்கு சிபி ஃபார்முலா தான் வரும் எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகல, அதுதான் எப்படின்னு சொல்றேன். ஓகே ஓகே, இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்பி கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு, ஐ மீன் 11% ப்ராஃபிட் வேணும்னா எஸ்பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 3 டேட்டா தான். ஒன்று லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கும், அந்த பர்சன்டேஜுக்குள்ள டேட்டா, எஸ்பிக்குள்ளது, சிபிக்குள்ளது. ஸோ இங்கே நமக்கு 2 இருக்கு, எஸ்பியும் இருக்கு, லாஸும் இருக்கு. அப்போ சிபி தான் வேணும். சிபி இருந்தாலும் பேஸ் அதுதான் வச்சு நம்ம அடுத்து இருக்கக்கூடிய எஸ்பியை கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிபிக்கு இந்த ஃபார்முலா தான், பர்சன்டேஜ் இருக்கு, எஸ்பி இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே மேம், கிளியர். தேங்க்யூ. ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் பாருங்க. A trader mixes 3 varieties of refined oil costing rupees 100, 40, 60 per liter in the ratio 2:4:3 in terms of liter, and sells the mixture at rupees 66 per liter. What percentage of profit does he make?
ஆல்ரெடி ரேஷியோ ஒரு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ நெட் கிளாஸ் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஷியோ ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். அதுல காயின்ஸ் வச்சு ஒரு சம் வரும். ஸோ அதே ஃபார்மேட் தான் இந்த சம்மும். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை இன்னொரு தடவை நல்லா ரீட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் கொஸ்டின் இன்னொரு தடவை ரீட் பண்ண முடியுமா? A trader mixes 3 varieties of refined oil costing ₹100, ₹40 and ₹60 per liter in the ratio 2:4:3 terms of liter and sells the mixture at 66 per liter. What percentage of profit does he make? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு. ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோட விலை ₹100 பெர் லிட்டர், இன்னொன்று 40, இன்னொன்று 60. அண்ட் அந்த மிக்சர் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா 2:4:3 அப்படின்ற ரேஷியோல போடுறாங்க. இப்போ நம்ம இந்த என்ன சொல்றது, தோசைக்கு போடுறப்ப, தோசை மாவுக்கு போடுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 பங்கு அரிசி போட்டோம்னா 1 பங்கு உளுந்து போடுவோம். ஓகே, ஸோ 3/4 இது அரிசியும் 1 இது உளுந்தும் அந்த மாதிரி போடுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த ரேஷியோ அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த 2, 4, 3 இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா லிட்டர்ஸை குறிக்குது. இந்த 100, 40, 60 இதெல்லாம் வந்து ருபீஸ். அண்ட் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த ரேஷியோல அதை மிக்ஸ் பண்ணியாச்சு, 2:4:3 ரேஷியோல மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மிக்சரை எப்படி விற்கிறாங்க அப்படின்னா 1 லிட்டர் ₹66 அப்படின்னு விற்கிறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டஸ் ஹி மேக்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ 3:1 இருந்ததுன்னா இங்க என்ன இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ் இருக்கதா அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த 3:1 இந்த ரேஷியோ இருந்தது அப்படின்னா இது பக்கத்துல ஒரு சின்ன எக்ஸ் இருக்கதா அசியூம் பண்ணிப்போம். ஸோ இங்க பாருங்க 2:4:3 இதுல எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ் இருக்கதா ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. இது 2 லிட்டர், 4 லிட்டர், 3 லிட்டர். அப்ப டோட்டலா எத்தனை லிட்டர்ஸ் இருக்குது? 9 liters. ஓகே, ஸோ டோட்டல் லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 லிட்டர்ஸ், அதாவது 9x லிட்டர்ஸ் இருக்குது. எக்ஸாக்டா 9 தானான்றது நமக்கு தெரியாது, 9x லிட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா 100, 40 and 60. ஓகே, 100, 40 and 60 இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 ரூபீஸ், ஐ மீன் 100 ரூபீஸ் உள்ள ஆயில எவ்வளவு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2x டைம்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 × 100. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா ருபீஸ் கண்டுபிடிக்கும். ஸோ மொத்தமா 9 லிட்டர்ஸ்க்கான ரேட் என்ன, காஸ்ட் என்ன அப்படின்றதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ 100 ரூபீஸ் உள்ளது 2x டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, 2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 4 லிட்டர் உள்ளது, அதோட காஸ்ட் என்னது? 40. அண்ட் அதே மாதிரி 3 லிட்டர் 60. அந்த ஆயிலோட காஸ்ட் என்னது? 60. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 லிட்டர் வந்து 100 ரூபாய்க்கான எண்ணெய், 4 லிட்டர்ஸ் வந்து 40 ரூபீஸ்க்கான எண்ணெய், அதுக்கப்புறம் 3 லிட்டர்ஸ் வந்து 60 ரூபீஸ் இருக்கக்கூடிய எண்ணெய். ஓகே, ஸோ மொத்தமா எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் வில் பி 200, 4 × 40 will be 160, 540. and this will be 180. Okay, so cost for 9 liters இல்லையா, 9x liters அதுதான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ 9 லிட்டர்ஸ்க்கான காஸ்ட் இது 3 ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஆட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம்? 540 rupees. ஸோ 9 லிட்டர் டோட்டலா இருக்குது. ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 540. அப்போ 1 லிட்டருக்கான காஸ்ட் 66 rupees. So 540 divided by 9. 9. Which will be
60 இல்லையா? rupees. சிபி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சிபி ஃபார் 1 லிட்டர் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ₹60 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. ஒன் செகண்ட். அண்ட் இன்னொரு டேட்டா அங்க இருக்கு பாருங்க. அண்ட் செல்ஸ் மிக்சர் ஆஃப் ₹66 per லிட்டர். அப்ப எஸ்பி எவ்வளோன்னு சொல்லுங்க பாப்போம். 66. சூப்பர். 66. ஸோ நமக்கு சிபி தெரியுது, எஸ்பி தெரியுது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளோட வழக்கமான ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு SP minus CP by CP into 100. சூப்பர். எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்டூ 100. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ எஸ்பி அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 66. மைனஸ் சிபியோட 60. வேல்யூ கண்டுபிடிச்சது 60 60 டிவைடட் பை by 60 into 60 100. into 100. இங்க 10 0 ma'am. 0 cancel 10 பண்ணலாம். ma'am. So 10%. Yes, it is 10%. 6 by 6 வந்துருக்கும், which will be cancel பண்ணோம் அப்படின்னா 1 ஆயிடும். So it is 10%. Profit உடைய value 10%. Option B is the right answer. Okay. So இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 2:4:3 in terms of liter. இது 2 லிட்டர், 4 லிட்டர், 3 லிட்டர். ஸோ டோட்டலா 9 லிட்டர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இந்த 9 லிட்டர்ஸ்க்குள்ள காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லிட்டர் எண்ணெயும் எவ்வளவு ரூபாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 2 லிட்டர் எண்ணெய் வந்து ₹100 சொல்லியிருக்காங்க. 2 into 100. அண்ட் இந்த 40 ரூபாய்க்குள்ள எண்ணெய் வந்து 4 லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 160, 180 மொத்தமா ஆட் பண்ணோம்னா 9 லிட்டர்ஸ்க்கான காஸ்ட் ப்ரைஸ் 540 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1 லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா ₹60. இந்த மிக்சர் 1 லிட்டருக்கு ₹60 காஸ்ட் ப்ரைஸ். எஸ்பி நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 66. ஸோ இந்த 2 டேட்டாவையும் வச்சுட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, பார்க்குறப்ப ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிள் கான்செப்ட் தான். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். ஓகே, a person incurs 10% loss by selling a watch for ₹1,800. At what price should the watch be sold to earn 10% profit? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் இதே மாடல்ல பார்த்தோம். ஐ திங்க் தேர்ட் சம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பொருளை ₹100 வாங்கி ₹90 விற்றோம்னா எனக்கு ₹10 லாஸ் ஆகும். அதே இது நான் ₹10 எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நான் எவ்வளோக்கு விற்றுருக்கணும்னா ₹110 விற்றுருக்கோம். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 1800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1800 செல்லிங் ப்ரைஸ் இருக்கிறப்போ லாஸ் எவ்வளோ வருது அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10% இருக்கு. ஸோ அட் வாட் ப்ரைஸ் ஷுட் த வாட்ச் பி சோல்டு? ஸோ எஸ்பி தான் என்னன்னு கேட்குறாங்க. இஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்பி இருக்கு, லாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்? CP. சிபி வேணும் இல்லையா? CP. ஸோ சிபிக்கான ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். 100 by லாஸ் 100 பர்சன்டேஜ். loss minus loss percentage into SP. Okay, 100 by 100 minus loss percentage into SP. So 100 divided by 100 minus loss percentage எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10. 10 into SP is 1800. CP என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 2000 ma'am. Yes, super. It is 2000 இல்லையா? 2000. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? SP கேட்டிருக்காங்க at 10% profit. Okay, so SP with 10% profit. So SP கான ஃபார்முலா தெரியுமா? Profit rate.
100 plus profit percentage by 100 into CP. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 100 தெரியும். எவ்வளோ? 100 plus 10 டிவைடட் பை 100 100 இன்டூ சிபி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2000 சூப்பர். இப்போ எஸ்பி எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2200. ஓகே, சூப்பர். இட் இஸ் 2200. ஓகே, ஸோ அதே ஃபார்மேட் அதே மெத்தட் தான். எஸ்பி கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10 வேணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு நான் அதை வச்சிருக்கணும், எஸ்பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்பி இருக்கு, லாஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கு, இல்லாத டேட்டா சிபி தான். அப்போ சிபி வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சிபி 2000 தெரியும். சிபி இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எஸ்பி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ 2200. ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். அண்ட் பி கேர்ஃபுல். சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிபி கண்டுபிடிச்சிருப்போம், இந்த 2000 கண்டுபிடிச்சிருப்போம். இதே 2000 இங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஒரு நம்பரா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச உடனே ஓகே நமக்கு ஆன்சர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு 2000 மார்க் பண்ணிடக்கூடாது. எது நமக்கு ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்க சொல்றாங்களோ அது ஆப்ஷன்ல இருந்தா மட்டும் தான் டிக் பண்ணணும். ஓகே, கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். என்ன கண்டுபிடிக்கிறோங்கிறதுல தெளிவா இருங்க. Moving on to the next sum. Okay, sixth sum பாருங்க. A shopkeeper sells a refrigerator for 22,000 and makes a profit of 10%. If he desires to make a profit of 18%, what should be his selling price? இது வந்து அதே ஃபார்மேட் தான். ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் 22,000 கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு 18% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பி இருக்கு, ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் வச்சு சிபி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா சிபி இருக்கும், புது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 18% இருக்கும். அது ரெண்டையும் வச்சுட்டு எஸ்பி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எஸ்பி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சரா இருக்கும். ஓகே, இந்த இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆன சம் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஸ்கிப்பிங் திஸ் ஒன். Take it as a homework and practice பண்ணி பாருங்க. Okay, just take screenshot. I will move on to the next slide. Okay, I'm moving on to the next slide. Okay, so இந்த பர்டிகுலர் மாடல் வந்துட்டு இப்போ டிஐல நிறைய கேட்குறாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த மாடல் வந்து கேட்குறாங்க. நீங்க டிசம்பர் 2023 இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த ப்ராஃபிட் லாஸ் இதுல இருந்து டிஐ வந்து 5 கொஸ்டின்ஸுமே இது பேஸ் பண்ணி இருக்கு. இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஐ திங்க் இது வந்து ஒரு 2019 எடுத்த கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஆனா 2023 கொஸ்டின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவே வந்து அங்க இருக்காது. ஓகே, இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது பெரிய ஐ மீன் ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் இல்லை. நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு எப்போ நம்ம இது பண்றது தான். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இந்த ஃபார்முலா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுல இருந்து 5 சம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த 5 சம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, now coming to this question. If the total expenditure of the two companies was rupees 9 lakhs in the year 2012 and the expenditure of A and B were in the ratio 2:1, then what was the income of the company A in that year? Okay. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒவ்வொரு இயர்லையும் அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ 2012 மட்டும்தான் நம்ம இப்போ டீல் பண்ண போகிறோம். கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2012ல எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் 9 lakhs. 9 lakhs. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து
9 lakhs கொடுத்துருக்காங்க இல்லையா? அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ அண்ட் பி வேர் இன் த ரேஷியோ 2:1. ஸோ ஏ இஸ் டு பி, ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு பியோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2:1 இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கம் ஆஃப் கம்பெனி ஏ இன் தட் இயர். ஓகே, ஸோ கம்பெனி ஏ பத்தி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஏயோடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, 2:1 இருக்கு. டோட்டல் வந்து 9 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். 2 + 1 which will be 3. ஆட் பண்ணிட்டு இந்த டோட்டல்ல இருந்து இதை டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 9 divided by 3, ஸோ which will be 3. ஸோ ஒரு யூனிட் வந்து 3. ஓகே, ஒரு யூனிட் வந்து 3. அதாவது இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததுனாலே நம்ம வாட் வில் அஸ்யூம் இஸ் இங்க ஒரு சின்ன எக்ஸ் இருக்கதா அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x + 3x = 3x வரும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல்ல இருந்து இதை டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ x = 9/3. அப்போ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் இங்க பாருங்க, ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு? 2x இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 3 அப்படின்னு தெரியும். அப்போ 2x = 2 × 3 which will be 6. ஸோ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் 6 lakhs. அண்ட் ஏயோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த இயர் 2012 இந்த டேப்லெட் காலம்ல பாருங்க, 2012ல ஏயோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு? 35 இல்லையா? 35 இருக்கு. இப்போ ஃபார்முலா பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100. ஓகே, இப்போ நமக்கு இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், 35 தெரியும். இன்கம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது, அதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 lakhs இங்க இருக்கு. ஓகே, 6 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேட்டாவே வச்சு இந்த இன்கம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100. ஓகே, ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100 அதே ஃபார்முலா தான் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த இயர் 2012 ஃபார் கம்பெனி ஏ எவ்வளோ அப்படின்னா 35. ஸோ 35 போதும். இன்கம் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோம். எக்ஸ்பெண்டிச்சர் we know 6 lakhs, 6 × 100. ஸோ இப்போ ஐ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6 இங்க கொண்டு போனோம் அப்படின்னா it will be 35 × 6. டிவிஷன்ல இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுறப்போ மல்டிப்ளை ஆயிடும். 35 × 6 is equal to இங்க 100 இருக்கு, இங்க I - 6 இருக்கு. ஓகே, ஸோ I - 6 × 100. ஸோ இந்த 100 ரெண்டு இடத்துலையும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 35 × 6 வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 210. எஸ், இது 210 ஈக்குவல் டு இங்க 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100I - 600. ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐ மீன் இன்கம் ஆஃப் ஏ. இன்கம் ஆஃப் ஏ எவ்வளோ சொன்னீங்க? 81 lakhs. ஓகே, 81 இல்ல, it will be 8.1. ஓகே, இந்த கால்குலேஷன் அகைன் நான் எங்கேயாவது எழுதுறேன். ஒன் செகண்ட். ஸோ 210 is equal to 100I - 600ன்னு இருக்குது. ஸோ இந்த ஐ அப்படி இங்க வச்சுக்கிட்டோம், ஐ மீன் 100I இங்க வச்சுக்கிட்டோம்னா இது இங்க போகல என்ன ஆகும்? -600 will be plus 600. ஓகே,
ஸோ 100i இஸ் ஈக்குவல் டு 600 plus 210 ஆகும், which will be 810. ஸோ i is equal to 810 divided by 100 வரும், அதுதான் வந்து 8.1. ஓகே, ஸோ ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 9 lakhs கொடுத்துருக்காங்க. அதுல ஏ அண்ட் பி உடைய எக்ஸ்பெண்டிச்சரை ரேஷியோல கொடுத்துருக்காங்க, 2:1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 times இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்பவுமே ரேஷியோல யூஸ் பண்ற அதே மெத்தட் தான். ரேஷியோ இருந்ததுனால அது பக்கத்துல ஒரு எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதுல ஒரு யூனிட் அந்த எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ 2x plus 1x which will be 3x. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிவைடட் பை இந்த ரெண்டு நம்பரோட அடிஷ்னல் வேல்யூ. ஸோ இட் வில் பி 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 times of x அதுதான் வந்து ஏயோடைய எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதுதான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், 6 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு இந்த பர்டிகுலர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம் 8.1 கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த ஷாப்கீப்பர் earned a profit of rupees 434 on each laptop sold of brand D during July. Okay, what was the total profit earned on the laptops of that brand during the same month? If இந்த brand D அப்படின்றது இங்க இருக்குது இல்லையா, ஸோ டெல் லேப்டாப்ஸ் அண்ட் ஹெச்பி லேப்டாப் ரெண்டு லேப்டாப்ஸ் வந்து செல் பண்றாங்க. ஸோ அதுல பிராண்ட் டி லேப்டாப்ஸ்க்கு 434 வந்து ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் இன் தி மந்த் ஆஃப் ஜூலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லுக் அட் தி கொஸ்டின். ஸோ டோட்டலா 6 monthsல எவ்வளோ லேப்டாப் சேல் ஆயிருக்கு அப்படின்னா 45,000 லேப்டாப் சேல் ஆயிருக்கு. ஸோ 45,000 லேப்டாப் சேல் ஆயிருக்குது 6 monthsல. இப்போ நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா ஜூலை மந்த் மட்டும். ஓகே, ஜூலை மந்த் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூலை மந்த்ல எத்தனை பர்சன்டேஜ் சேல் ஆயிருக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் லேப்டாப் சேல் ஆயிருக்குது பார்த்தோம்னா 8%. அப்போ 8% ஆஃப் 45,000 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 8 divided by 100 into 45,000 எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். லேப்டாப் இன் ஜூலை எயிட் divided by 100 into 45,000. 3600 ma'am. Yes, superb. It is 3600. இது வந்து total laptop sold in July month. ஸோ அதுல டெல் லேப்டாப்ஸ் எவ்வளவு, பிராண்ட் டி லேப்டாப்ஸ் எத்தனை சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, இது ஜூலை இது ஜூன். ஸோ ஸ்ட்ரைட்டா இல்லை இந்த டேபிள். ஜூலை மந்த்ல ஹெச்பி லேப்டாப்ஸ் அண்ட் டெல் லேப்டாப்ஸ் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா, சாரி ஹெச்பி அண்ட் டெல் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 7:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. 7:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஸோ டோட்டலி 3,600 லேப்டாப்ஸ் இருக்கு ஜூலை மந்த்ல சேல் ஆயிருக்கு. அதுல டெல் லேப்டாப்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 5x உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ 7 + 5 will be 12x. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3600 divided by 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 300. ஓகே, ஸோ டெல் லேப்டாப்ஸ் அப்போ எத்தனை சேல் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா. டெல் லேப்டாப்ஸ் வந்து 5x சேல் ஆயிருக்கு இல்லையா. அப்போ 5x is equal to 5 into 300. 500.
So Dell is equal to 1500. So total 1500 laptops Dell laptop ஜூலை மந்த்ல சேல் ஆயிருக்கு. ஒரு லேப்டாப்புக்கு 434 ப்ராஃபிட் அப்படின்னா 1500 லேப்டாப்ஸுக்கு எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் ஸோ ஒரு லேப்டாப்புக்கு 434 1500 லேப்டாப்ஸ்க்கு எவ்வளோ? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 6510 மேம். Yes, to go. 651,000. 6,51,000. So option D is the right answer. Okay. So இதுல டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதுல பர்சன்டேஜ் ஆஃப் லேப்டாப் சோல்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஜூலை மந்த்ல மொத்தமா எத்தனை லேப்டாப் சேல் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா ஹெச்பி எத்தனை டெல் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:5. ஸோ ரேஷியோக்குள்ள மெத்தட் வச்சு என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா டெல் லேப்டாப்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இட் இஸ் 1500. ஸோ ஒரு லேப்டாப்புக்கு ப்ராஃபிட் 434. அப்போ 1500 லேப்டாப்ஸ்க்கு 6,51,000. ஓகே, ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். Okay, now just look at this sum. A retailer marks all his goods at 40% above the cost price, thinking that he will still make 20% profit, offers a discount of 20% on the market price. So what is this actual profit percentage on the sales? ஸோ இந்த பர்டிகுலர் சம் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் சம் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதே மாடல் தான் இதுவும். ஸோ இங்கே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரீட்டைலர் மார்க் ஆல் இஸ் குட் 40% above தி காஸ்ட் ப்ரைஸ். ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறாங்கன்னா 40% ஆஃப் சிபி பிளஸ் சிபி இப்படி மார்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, இதுதான் வந்து கேள்வி. ஸோ அதே ஃபார்மேட் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்க. டேக் இட் அஸ் அ ஹோம் ஒர்க். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். 8th சம் கொஞ்சம் காட்டுங்களேன். 8th சம். ஓகே, தேங்க்யூங்க. okay. So 9th sum, take it as a homework. So this is the last sum of this class. Sorry for taking so much of your time. So இது ஒரு ஃபார்மேட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்குறாங்க. 2022 2023 கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கால்குலேஷன் இன்வால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுதான் வந்து கேட்கறது. ஓகே, ஸோ ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அவங்களே ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. A man sells his goods at 10% profit. If he sells his goods at 15% profit, he gets 160 rupees more. The cost price of his goods is 4,200 rupees. Okay. Sorry. So first sumல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,200ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% ப்ராஃபிட்ல அவர் வந்து விற்கிறாராம். ஸோ விற்கிறப்ப ஏதோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா 15% ப்ராஃபிட்ல வித்தாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 10% ப்ராஃபிட்ல வித்துருக்காரு. 15% ப்ராஃபிட்ல வித்தா இந்த எஸ்பியை விடவும் 160 அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கி அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா
இந்த எஸ்பிக்கும் இந்த எஸ்பிக்கும் டிஃபரன்ஸ் வந்து 160 இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இங்க இடம் இல்லை, அண்ட் இந்த சம்முக்குள்ள கால்குலேஷனா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டு காட்டுறேன். இது டேட்டா பார்த்துக்கோங்க. சிபி வந்து 4200, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10%. அப்போ எஸ்பி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எஸ்பி உடைய ஃபார்முலா வித் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். Hundred plus 10 divided by 100 into 4200. 100 plus 10. 100 plus profit percentage divided by 100 into 100 into. Okay. So it will be 100 plus 10 divided by 100 into 100 into 4200. 4200. Okay. So selling price எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4620. 46. Yes, it is. Once again. So 4620 வரும் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து 10% ப்ராஃபிட்ல. இதே இது எவ்வளோ ப்ராஃபிட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 15% ப்ராஃபிட்ல எஸ்பி எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்பி ஆஸ் 15% ப்ராஃபிட். அதே ஃபார்முலா தான் 100 பிளஸ் பி பர்சன்டேஜ் விச் இஸ் 15 டிவைடட் பை 100 இன்டூ சிபி வந்து மாறாது, அதே 4200 தான். இப்போ என்ன வேல்யூ வருது சொல்லுங்க. இதை எஸ்பி 1 வச்சுப்போம், இதை எஸ்பி 2 வச்சுப்போம். 4830. எஸ், 4830. 30. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவருக்கு வந்து 160 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதாவது இந்த SP1 டிஃபரன்ஸ் SP2 வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 116 கொடுத்துருக்காங்க. அது ரைட்டா ராங்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ SP1 இந்த ஒரு 4620, SP2 இந்த இருக்கு 4830. ஸோ SP1 டிஃபரன்ஸ் SP2 210 வருது. 210 wrong. 4620. Yes. So 210 வருது. So அது wrong. Okay. I mean 160 rupees வரதா சொல்லியிருக்கிறது false. So இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா falseன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து true or false தான் கண்டுபிடிக்கணும். So statement 2 பாருங்க. A man spends 80% of his earnings. His earnings increased by 25% and his expenses increased by 20%. ஸோ ஒரு மனுஷன் வந்து அவரோட இன்கம்ல இருந்து 80% என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80%. அண்ட் அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அவருடைய எக்ஸ்பென்சஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. The man's savings thus increased by 45%. Okay. Once again. ஸோ நான் இந்த ஸ்லைடில் உள்ளதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒரு மேன் வந்துட்டு அவருடைய 80% ஆஃப் ஏர்னிங்ஸை என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெண்ட் பண்றாரு. ஓகே, ஒன்ஸ் அகேன் இந்த பேசிக் இது நமக்கு தெரியும். ஸோ ஒரு இன்கம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் ப்ளஸ் சேவிங்ஸ் இருக்கும். அதாவது சேவிங்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வரவுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம மைனஸ் பண்ணோம். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி உள்ளதை நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா a man spent 80% ஆஃப் his earnings. ஸோ இங்கே நமக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெட் இன்கம் ஆர் ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a man spent 80% ஆஃப் his earnings. ஸோ 80% ஆஃப் 100 அப்படின்னா என்ன வரும்? 80% ஆஃப் 100 80 rupees. 80. ஓகே, 80. ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து 80. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ்பென்சஸ்
increased by 20%. Sorry, first என்ன கொடுத்திருக்காங்க? His earnings increased by 20%. So first நம்ம என்ன பார்த்துட்டோம்? இன்கம் I1 வந்துட்டு 100ன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா அவரோட earnings என்ன ஆகுது அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 25% of 100 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 25% of 100 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 25% of 100 எவ்வளவு? 25. 25. ஓகே. ஸோ I2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 100 பிளஸ் இந்த Plus 25. 25. ஸோ 125. 125. அடுத்து கொடுத்திருக்க டேட்டா பாருங்க. His expenses increased by 20%. ஸோ முன்ன இருந்த எக்ஸ்பெண்டிச்சரை விட இப்போ 20% ஜாஸ்தி ஆகுது. முன்ன இருந்த எக்ஸ்பெண்டிச்சர் 80, E1 வந்து 80, E2 எவ்வளோ ஆகுது அப்படின்னா 20% ஆஃப் 80 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20% ஆஃப் 80 இன்க்ரீஸ் ஆகுது. 20% ஆஃப் 80 எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், Sorry. 16. ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்க, 0 கேன்சல் பண்ணாலே வந்துடும். 20% ஆஃப் 80 இஸ் 16 இல்லையா? ஸோ E2 வந்து 16 இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா மேன் சேவிங் ப்ளஸ் இன்க்ரீஸ் பை 45%. சேவிங் வந்து 45% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க I1 வந்து 100 இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் 80 இருக்கிறப்போ சேவிங்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 100 ரூபாய் 20. வருமானம், 80 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர்னா 20 ரூபாய் இருந்திருக்கும். 20. இப்போ S2 இப்போ சேவிங்ஸ்ல எவ்வளவு இருந்திருக்கும்? ஐ மீன் 125 ரூபாய் இன்கம் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் வந்து 16 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த 80 விட 16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 80 E2 is equal to 80 plus 16 which will be 96. Okay. So savings, second savings அப்படின்னு பார்த்தோம்னா 125 minus 96. 29. Savings என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Yes, it is 29. Okay. So S1 20 தெரியுது, S2 29 தெரியுது. ஸோ இப்போ 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைடட் பை சின்ன நம்பர் இன்டூ 100. இதுதான் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா. So 29 minus 20 will be 9 divided by 20 into 100. So இங்க 0 cancel பண்ணிடலாம். 1 2 is 2, 5 2 are 10. Okay. 45. 9 into 5. Okay. 45%. So percentage increase கண்டுபிடிச்சிட்டோம் 45. And அங்க கொடுத்திருக்கத என்ன கொடுத்திருக்காங்க? Increased by 40%. 45%. அப்ப statement 2 true or false? True, ma'am. True. So okay. So first statement false, second statement true. அப்போ option Fourth option. fourth option. Okay. Statement 1 is false, statement 2 is true. Okay. So இது இந்த ஒரு சம்முக்கு இவ்வளவு கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டு நம்ம அஷ்யூர்டா ஆன்சர் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷ்யூர்மெண்டோட ஆன்சர் பண்ணலாம். ஸோ இனிஷியலா இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க திருப்ப ரிப்பீட் பண்ண இந்த கான்செப்ட் அகைன் பாருங்க, வீடியோஸ் வந்துட்டு அகைன் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்றப்போ கான்செப்ட் நல்லா தெளிவா மனசுல பதியும். ஸோ அப்படி பதியறப்போ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே. அண்ட் இந்த லாஸ்ட் சம் இது பார்த்துக்கோங்க, டேக் இட் அஸ் அ ஹோம் ஒர்க். இது கொஞ்சம் ஐ மீன் ரொம்ப சேலஞ்சிங்கான சம்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ட்ரிக்கியான சம். ஜஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், அதோட வில் ஜஸ்ட் வைண்ட் அப். A shopkeeper professes to sell his goods on cost price but uses 750 grams instead of 1 kg. What is his gain in percentage? என்ன கொடுத்துருக்காங்க, யாராவது இன்டர்பிரட் பண்ண முடியுமா?
ஒன்றும் இல்லை, ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வாங்குற விலைக்கே நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he just offers us. அதாவது ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்குறாரு. ஓகே, நான் நான் வந்து 1 கிலோ ஏதோ ஒரு விஷயம், ஓகே, 1 கிலோ பருப்பை நான் 100 ரூபாய்க்கு வாங்கி அதே 100 ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ப்ராமிஸ் பண்றாரு. பட் ப்ராமிஸ் பண்ணிட்டு என்ன பண்றாரு, பட் யூசஸ் 750 grams instead of 1 kg. ஓகே, ஸோ 1 கிலோவை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, அதே 100 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து கொடுக்குறப்ப எவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னா 3/4 கிலோ கொடுக்குறாரு. ஸோ வாட் இஸ் திஸ் கெயின் பர்சன்டேஜ்? ஸோ கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படின்றத யோசிங்க, கம் அப் வித் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்ல சென்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சம் வந்து வில் ஜஸ்ட் டீல் வித் இட். ஓகே, இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது சம் ரிப்பீட் பண்ணணுமா? ஏதாவது புரியாம இருக்குதா? If everything is clear, we'll just wind up this session. மேம் இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கல்ல, அந்த கொஸ்டின்ல ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. அதாவது வாங்கின விலைக்கு அப்படியே கொடுக்குறேங்கிறாங்க. அப்ப எஸ்பியும் சிபியும் சேம். ஆமா, அதாவது சேமா ஐ மீன் சேமா கொடுக்குறதா சொல்றாங்க, ஆனா சேம் இல்ல. அதாவது 1 கிலோவை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3/4 கிலோவை 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப ப்ராஃபிட் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே மேம். ஓகே, ஓகே மேம். எப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சிம்பிள் சம்ஸ் தான். ஓகே, சரி மேம். தேங்க்யூ யோசிச்சு மேம். பாருங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மேம். மச். தேங்க்யூ. We'll meet in another session. இந்த